அத்தை, புடவையோட வந்திருக்கீங்க. புடவை பிடிச்சிருக்கா அத்தை? உங்களுக்கு இந்த கலர் பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அதான் கடைக்கடையா ஏறி இந்த கலர்ல உங்களுக்கு நான் புடவை வாங்கினேன். இந்த மாதிரி உங்ககிட்ட புடவை இல்லைன்னு எனக்கு தெரியும் அத்தை. அதனாலதான் நான் வாங்கினேன். இத கட்டி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னத்த ஒரு மாதிரியா இருக்கீங்க? நான் ஒன்னு சொன்னா நீ தப்பா எடுத்துக்காத சக்தி. எனக்கு இந்த புடவை வேணாம். என்னத்த சொல்றீங்க? புடவை வேண்டாமா? இந்த புடவை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தானே சொன்னீங்க? அப்ப சொன்ன, இப்ப வேணாமா? ஏன் அத்தை வேணான்னு சொல்றீங்க? இங்க பாருங்க அத்தை, உங்களுக்கு இந்த டிசைன் பிடிக்கலன்னா வேற டிசைன் கூட நான் வாங்கி தரேன். ஐயோ, இனிமே நீ எனக்கு எதுவுமே வாங்கி கொடுக்காத. இந்த புடவைய நீயே வச்சுக்க. இந்த வீட்ல எல்லாருக்கும் தானே வாங்கி கொடுத்திருக்கேன். வேண்டாமா, என்னால இத கட்டிக்க முடியாது. உங்க மாமாவுக்கு பிடிக்கல. மாமாவுக்கு பிடிக்கலன்னா என்ன அத்தை? உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, நீங்க கட்டிக்கங்க. உங்களுக்குன்னு சுயமா விருப்பம் வெறுப்புன்னு எதுவும் இருக்க கூடாதா? அவருக்கு வேணானா உங்களுக்கு வேணாமா? அப்படியே 30 வருஷமா இருந்து எனக்கு பழகி போச்சுமா. என்னால அதை மாத்திக்க முடியாது சக்தி. நீங்க அப்படியே இருக்கிறதுனாலதான் மாமா உங்களை இப்படி நடத்திட்டு இருக்காரு அத்தை. உங்களுக்கு பிடிக்கலன்னா மாமா கிட்ட பிடிக்கலன்னு சொல்லுங்க. அப்பதானே அவரை மாத்திப்பாரு. என்னால அவரை மாத்த முடியாது சக்தி. விட்டு, இது உங்ககிட்டே இருக்கட்டும். அத்தை ப்ளீஸ் அத்தை, மாமாவுக்காக இதை வேண்டான்னு சொல்லாதீங்க அத்தை. நான் உங்களுக்காக ரொம்ப ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கேன். ப்ளீஸ் அத்தை, வாங்கிக்கோங்க. தெரியுதுமா, ஆனா இத கட்டிக்கிற சூழ்நிலையில நான் இல்ல. இத நீயே வச்சுக்கோ. என்னத்த நீங்க? என்கிட்ட வேற எதையும் கேட்காத. உங்க சூழ்நிலை வேற யாருக்கும் வரக்கூடாது. உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு.